காவடி உருவான கதை. முருக வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள சிவகிரி, சக்திகிரி 2 சிகரங்களை கொண்டு வரும்படி அகஸ்திய முனிவர் தன் சீடரான இடும்பனுக்கு கட்டளையிட்டார். இடும்பன் கைலாயத்திலிருந்து 2 மலைகளை காவடியாக சுமந்து திரும்பிய போது வழி தெரியாமல் திகைத்தான். அப்போது முருகன் அரசனாக தோன்றி இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினன்குடிக்கு அழைத்துச் சென்றார். திருவாவினன்குடியில் ஓய்வெடுத்த இடும்பன் புறப்பட முயன்ற போது காவடியாக கொண்டு வந்த மலைகளை தூக்க முடியாமல் தவித்தான். அப்போது சிவகிரி மலை மீது தண்டுடன் நின்ற சிறுவனை கண்டு கீழே இறங்குமாறு கேட்டபோது சிறுவன் அது தனக்கு சொந்தமான மலை என்று இறங்க மறுத்தான். கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முற்பட்ட போது முருகனின் சக்தியால் வீழ்ந்தான். இதை கண்ட அகஸ்தியர் முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்குமாறு வேண்ட முருகர் அருள் புரிந்து இடும்பனை போன்று காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு அருள் புரிவேன் என வாக்களித்தார். முதலில் காவடி சுமந்த இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்து உன்னை வணங்குபவர்கள் என்னை வணங்கிய பயன் பெறுவார்கள் என்று இடும்பனுக்கு அருள் புரிந்தார். பழனியில் மட்டுமே இடும்பனுக்கான தனி கோவில் உள்ளது, வேறு எந்த இடத்திலும் இல்லை.